ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ அவங்க வர்ற நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பசியோடு வருவாங்க. வந்தோடனே நான் சாப்பாடு இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஸோ டின்னர் டைமில் தான் வந்துட்டு டின்னர் கொடுக்கறது. ஸோ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக் தான் கொடுப்பேன். அது கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனில் தான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்தியானம் லஞ்ச் முடிச்ச கையோடு ஊற வச்சுருந்தேன். வெள்ளை கொண்டக்கடலை மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்திருந்தேன். தமிழ் கடையில் தான். இது வந்து ஜப்பான்லேருந்து வருதுங்க. ரொம்பவே ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு சின்ன ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் தோலை நல்லா சீவிட்டு அதையும் இந்த சுண்டல் கூடயே சேர்த்து வேக வைக்க போகிறேன். அடுப்பை நல்லா வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டாக வெந்து வந்துடும். வந்த உடனே நம்ம சாப்பாடை கொடுத்துட்டோன்னா பசங்களுக்கு வந்து அந்த ஈவினிங் ஸ்டடி பண்ணும்போது கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணுறது. மற்றபடி அவங்க ரைஸ் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னால் நான் அதுவே கொடுத்துட்றது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து அவிச்சு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் பேஸில் ஏதாவது ஒரு ஸ்நாக் மாதிரி பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனால் லேட்டாக சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களோட இஷ்டம் தான். ஏன்னா படிக்கும்போது கொஞ்சம் வந்துட்டு டல் அடிக்காமல் இருக்கும். அது வந்து ஒரு சின்ன டிப்பாக கூட எடுத்துக்கலாம். நம்ம பசங்க வந்தோடனே வயிறு முட்டை சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிரிஸ்க்னஸே போயிடும். ஃப்ளாக்ஸீடை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக கன்சியூம் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை பவுட்ரு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதில் உள்ள முழு சத்துக்களும் வந்து நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக எடுக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பொடிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பண்ண போகிற இந்த ஸ்நாக் ஐட்டத்துக்குமே வந்துட்டு இந்த ஃப்ளாக்ஸீடு தேவைன்னு சொல்லி நான் அன்றைக்கி ஒரு கப் எடுத்து நல்லா வறுத்துட்டு, இது ரொம்ப தெரிக்கும். ஸோ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா அந்த மாதிரி வெடிப்பு சத்தம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கலாம். எடுத்து வாயில் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா ஒரு மாதிரி ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். வந்து எதில் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ எதில் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இட்லி பொடியில், அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்புகளில், பொரியலில் எதில் வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஸ்மூத்திலாம் பண்ணுவோம்ல, அதில் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எப்படி கொடுத்தாலுமே வந்துட்டு சூப்பராக தான் இருக்கும். அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் வந்து சுத்தமாக என்கிட்ட தீர்ந்து போச்சு. ஸோ இதை வந்து நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நார்மலாக நம்ம வீடுகளில் வாங்குகிற ப்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தவாவில் போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுதாங்க பிரெட் க்ரம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காசு போட்டெல்லாம் வெளியில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்பப்போ கூட நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மொத்தமாலாம் பண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த டேட்டோட எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்லேயே கன்சியூம் பண்ணி முடிச்சிடணும். ஸோ நான் எல்லாமே அளவாக தான் செஞ்சுக்குவேன். தீர திருப்பி நான் செஞ்சு வச்சுக்குவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டமெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட கேட்குறீங்க. ஸோ பிகினர்ஸும் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வர்றப்ப அதுக்காக வேண்டி தான் நான் இந்த மாதிரி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட டிஷ்ஷுக்கு தேவையான பிரெட் க்ரம்ஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளாக்ஸீட் பவுடர் ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி சிக் பீஸை கூட நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அதுவுமே நிறைய டிஷ்ஷஸ்க்கு வந்துட்டு யூஸ் ஆகும். பட் பாருங்கள், இப்போ நல்லா ஸ்டீமெல்லாம் அடங்கிடுச்சு. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோவும் நம்மளோட வெள்ளை சுண்டலும் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அதில் உள்ள தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் அந்த சுண்டலை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நான் சாப்பருக்கு மாற்றிக்கிறேன். நம்ம வந்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப போட்டு அடிச்சிடாமல் கொஞ்சம் பல்ஸ் மோடில் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். நான் சாப்பரில் சும்மா ஒரு 1-2 செகண்ட்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு வந்து நல்லா கோர்ஸாகவே அரைச்சி கொடுத்துருந்துச்சு. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம அந்த வேக வச்ச தண்ணியே ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சிடலாம். நம்ம எடுத்துக்கிட்ட இந்த அளவு வெள்ளை கொண்ட கடலைக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு நான் ஒரு மீடியம் சைஸு, அதாவது கொஞ்சம் பெருசுக்கும் கொஞ்சம் சின்ன சைஸு மீடியம் சைஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சைஸில் ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கிறேன். இந்த சென்டர் போர்ஷனை கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இது வந்து நமக்கு உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்க வேண்டியதான். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா பெரிய அளவில் வெளியிலேருந்து திங்ஸ் வந்துட்டு அதிகமாக வாங்குறது அந்த மாதிரிலாம் செய்யாமல் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதுவே வந்து ரொம்ப ஹெல்தி வெர்ஷனில் சூப்பராக பண்ண முடியும். நான் இன்றைக்கி இந்த இரும்பு தோசை தவாவில் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். ஒன்ஸ் நல்லா வந்துட்டு அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு இப்போ வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ குக்கும்பர் நம்ம வீடுகளில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்
குக்கும்பர், கொஞ்சம் வந்துட்டு நான் இந்த மாதிரி zucchini எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஸ்கின்னே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே கூட டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். பட் இப்போலாம் நிறைய பூச்சி மருந்தெல்லாம் அடித்து வர்றதுனால எனக்கு ஒரு பயம். ஸோ அதனால் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரேட்டரை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஒரு ஃபுல் குக்கும்பருமே நம்ம ஆட் பண்ணலாம். நல்லா வந்துட்டு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு உடம்புக்குமே நிறைய ஃபைபர் வந்துட்டு உடம்புல சேரும். ஸோ அதனால் நான் ஒரு ஃபுல் குக்கும்பரையுமே வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். லோ ஃப்ளேம், அதாவது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அதில் உள்ள அந்த தண்ணி சத்தெல்லாம் நல்லா ட்ரை ஆன வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இது கூடவே நல்லா ஒரு குட்டி சைஸு கேரட்டை தான் நான் எடுத்திருக்கேன், அதை துருவி எடுத்துக்கிட்டேன். பசங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்காத ஐட்டத்தெல்லாம் பிடிச்ச ஐட்டத்தோடு சேர்த்து மெர்ஜ் பண்ணி நம்ம ஒரு டிஷ்ஷாக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு உடம்புல எல்லா சத்துமே சேர்ந்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சின்ன பாப்பா அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டிய இதில் ஒரு சின்ன மீடியம் சைஸில் உள்ள ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவையும் கட் பண்ணி இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு எடுத்தாச்சு. பூண்டு வந்து ஒரு 5-6 பல் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா தின் ஸ்லைஸாக பொடுசாக கட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். ஜூண்டு தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கும்பர், கேரட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இது வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும். ரொம்ப ஹையாக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா தீஞ்சு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த வெள்ளை கொண்டக்கடலை ரெடியாக இருக்குது. அது கூட இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு கட் பண்ணோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஒரு பச்சை மிளகா வந்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கொத்து கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நம்ம மல்லி இலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு அதையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கேரட்டுக்கு பதிலாக நம்ம ஒரு பீட்ரூட் கூட அந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பொட்டேட்டோ ஆட் பண்ணலாம். அதே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளே வந்துட்டு அந்த வெஜிடபிள்ஸு ஃப்ளேவர்ஸ்லாம் மாற்றி கொடுக்கலாம். இது கூட வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா நறுக்கி போட்டிருக்கோம். அது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் வரைக்கும் வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணினா அந்த கோர்ஸாக அரைச்சா அந்த மிளகா சில்லி ஃப்ளேக்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா காரமாக இருக்கும். 1லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர், அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து இதில் சேர்த்துருக்கிறதே தெரியாது, ஏன்னா இதில் ரொம்ப ஒன்றும் ஃப்ளேவர்லாம் இருக்காது. ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக வந்துட்டு நான் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் நம்ம பண்ணினதுலேருந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சால்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு பவுடர்ஸ் வந்து ஆட் பண்ணணும், ஃப்ளேவர்ஸ் வந்து சேர்க்கணும், cumin பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரிகனோ பவுடர், இல்லை வந்துட்டு கொஞ்சம் வேறு ஏதாவது ஃப்ளேவர்ஸ்லாம் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலா வேறு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணினேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வீட்டில் உள்ள அரிசி மாவை வந்து கொஞ்சம் தூவிக்கலாம் டஸ்டிங்காக. இந்த மாதிரி வந்து நல்லா தூவினதுக்கு அப்புறமா அதில் நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலை டோ எடுத்து இது மேலே வச்சுக்கணும். நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பு, நான் இன்றைக்கி வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நல்லா வந்துட்டு அதை அப்படியே அந்த சிலிண்டர் ஷேப்லேயே கையை வச்சு அழகாக பண்ணிக்கணும். கையில் வந்து கொஞ்சம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிறணும். பட் நான்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து கை கழுவிட்டே இருப்பேன். எப்போவுமே என் கை ஈரமாகவே இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு நோட்டீஸ் பண்ணி வேறு சொல்லியிருக்கீங்க, ஏன் சிஸ்டர் எப்போவுமே உங்கள் கை ஈரமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு ஒரு பழக்கமாக போயிடுச்சு. ஸோ இது மாதிரி வந்துட்டு நல்லா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஒரு சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு கட்டர் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கலாம். அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். பட் என்கிட்ட அந்த இது இல்லை. ஸோ அதனால் நான் கையிலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைஃபை வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு டக்குன்னு பண்ண முடியும். இதில் நானே வந்து என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிடையாது. நிறைய பேர் நிறைய டைமில் கேட்குற கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் அப்போ ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். பட் எனக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது ஞாபகம் வர்றப்ப நான் என்னால் முடிஞ்சதுக்கெலாம் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணால் அந்த ஒவ்வொரு இதையும் எடுத்து நம்ம நல்லா கையிலே ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடச்சிரும். இதோட அந்த டென்சிட்டி, திக்னஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். ரொம்ப மெலிசாக வேணாலும் மெலிசாக போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி எல்லாமே வெந்த ஐட்டங்கள் தான். ஸோ நம்ம லைட்டாக வந்துட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ பிடிச்ச ஷேப்பு நம்ம க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே இந்த ரைஸ் ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணதோட இதை எடுத்து நம்ம அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஒரு 15 டேஸ் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தேவைப்படுற நேரம் எடுத்து டக்குன்னு நம்ம அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கட்லெட் மாதிரி பண்ணி கொடுத்துட முடியும். ஸோ அந்த மாதிரி வேணாலும் ப்ரிப் ஒர்க்காக இது மாதிரி பண்ணி வைக்கலாம். ஒர்க்கிங் மதர் இல்லை வந்துட்டு அப்பப்போ செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நான் முதல்ல பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். நம்ம சேர்த்த அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 10லேருந்து 11 கட்லெட் வரைக்கும் எனக்கு கிடச்சிருந்துச்சி. கொஞ்சம்
மீடியம் சைஸில். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதை கம்மி குவான்டிட்டியில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் இந்த மாதிரி இரும்பு தவா எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. எந்த தவாவில் வேணாலும் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக வந்துட்டு ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு கட்லெட்டாக எடுத்து ப்ளேஸ் பண்ணி நல்லா 2 பக்கமே வந்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா திருப்பி விடுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ளேமை வந்து ரொம்ப அதிகப்படுத்திடாமல் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விடணும். இப்போ அவன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்துட்டு பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம், அதிகமாக எதுவுமே ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ப்ரோட்டீனும் ஃபைபர் தான் இதில் வந்துட்டு சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்தி. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வரப்போ அவங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் டைமாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஸ்கூலுக்கு வந்து அந்த இன்டர்வல்க்குலாம் கொடுத்து விடுவோம்ல, அப்போ கூட இந்த மாதிரி மேக் பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு அவங்களுக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் லைட்டாக வந்துட்டு மொசரல்லா சீஸு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிட்டேன். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சீஸை ஆட் பண்ணோன்னே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 or 2 minutes அது மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் திக்கான தயிர் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக ஆரிகோனோ, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் கொரியாண்டர்ஸ்லாம் கட் பண்ணி போட்டு அதுலேயும் டிப் பண்ணி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.